வணக்கம். பேராசிரியரும் இந்தியாவினுடைய பிரபல மேடை பேச்சாளருமான ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். 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 இன்றைய நேர்காணலில் இலங்கைக்கு தேவை ஆறுதல் என்ற ஒரு துணைப்பொருளிலேயே இந்த நேர்காணலை கொண்டு செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பு. காரணம், அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது மன ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த இலங்கைக்கு தேவை ஆறுதல் என்பதே எங்களுடைய ஊடகத்தினுடைய பார்வையாக இருக்கின்றது. கோவிட் பரவலுக்கு பின்னர் இலங்கையினுடைய பொருளாதாரமானது இனியும் இல்லை என்ற அளவு ஒரு பாரியதொரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. இன்னமும் கூட அதனுடைய தாக்கம் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. இந்த நிலையில் இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு உலக நாடுகள் கை கொடுத்தாலுமே கூட மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒருவித தடுமாற்றம், எதிர்காலம் குறித்த ஒரு அச்சம் தொடர்ந்து அவர்களை இன்னமுமே கூட அந்த வறுமை என்பதற்கு அப்பால் உள ரீதியாக அவர்களை தாக்கி கொண்டுதான் இருக்கின்றது. இலங்கை மக்களுக்காக உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும்? வணக்கம் நேயர்களுக்கு. அறிவுரையாக அல்ல, இது ஒரு அணுகுமுறையாக தான் நான் பார்க்கிறேன். அறிவுரை அப்படின்னா நாம் ஏதோ ஒரு மேடையில் நின்று கொண்டு அது கிடைக்கப்பெறாத மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். அனுபவ ரீதியாக பார்க்கும்பொழுது அது ஒரு அணுகுமுறையாக மட்டும்தான் இருக்கும். எல்லா வீழ்ச்சிகளுக்கு பின்னாலும் ஒரு எழுச்சி கண்டிப்பாக இருக்கும். இந்த நம்பிக்கை மட்டும்தான் மனிதனுக்கு. விதையை மண்ணுக்குள் புதைத்தாலும் வெளியே வருவேன் என்று விதை சொல்வதைப் போல எந்த நாடாக இருந்தாலும், எந்த நாடு தடுமாற்றத்துக்குள் ஆளாகிறதோ அது ஒரு மாற்றத்தை நோக்கி போகின்றது என்பது மட்டும்தான். பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, உளவியல் ரீதியாக இருந்தாலும் சரி, கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லா மாற்றங்களுக்கு முன்னாலும் ஒரு சிறிய தடுமாற்றம் கண்டிப்பாக வரும். என்னை பொறுத்தவரை எழுந்து நிற்பதற்கு முன்னால் ஒரு குழந்தை பக்கத்தில் இருப்பதையெல்லாம் பிடித்துக் கொள்வதைப் போல இலங்கை மீண்டும் எழுந்து தலை நிமிர்ந்து நிற்பதற்கு முன்னால் வரக்கூடிய ஒரு சின்ன அதை மாற்றம் தான் சொல்லணும். தடுமாற்றம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய விஷயம் அல்ல, கண்டிப்பாக மேலே வந்துவிடும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஒன்ஸ் டூரிசம் அகேன் கெயின்ஸ். மீண்டும் இங்கே வெளிநாட்டிலிருந்து ஆட்கள் வர ஆரம்பிக்கும் பொழுது தன்னை போல பொருளாதாரம் சீர்குலைந்ததிலிருந்து சீராக்கும் நிலைக்கு போய்விடும் என்று தான் நினைக்கிறேன். குறுகிய காலத்திற்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தொலைதூர பார்வையாக பார்க்காமல் இருக்க வேண்டும். ஆக மக்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவது எப்படி என்றே தெரியவில்லை என்பது இந்த சமீப கால கண்ணோட்டமாக இருக்கின்றது. பிரச்சனைகளை தாங்கிக் கொள்வதற்கான இயலுமை மக்கள் மத்தியில் இல்லாமல் போய்விட்டது. யுத்தமாக 30 வருட கால யுத்தமாக இருக்கட்டும், அல்லது தென்னிந்தியாவிலிருந்து இலங்கையில் வந்து குடியேறி 200 ஆண்டுகளாக தங்களுடைய அடிப்படை உரிமைகளை இல்லாமல் வாழ்கின்ற மலையக சமூகமாக இருக்கட்டும், எத்தனையோ துன்பங்களை, போராட்டங்களை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த கொரோனா பரவலுக்கு பின்னர் இலங்கையுடைய இந்த பொருளாதார வீழ்ச்சி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது எதிர்காலம் குறித்த ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கின்றது. இந்த பிரச்சனை, சிறிய பிரச்சனைகளை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த பிரச்சனை மக்கள் எப்படி வெளிவருவது? உலகளாக பார்த்தாலும் இதேதான் நிலைமை. இலங்கையில் இருப்பதால் இலங்கையை மட்டுமே நீங்கள் உங்களுடைய மையப்பொருளாக வைத்துக்கொண்டு பேச வேண்டும், அதுதான் நியாயமும் கூட. உலகளாக இதுதான் பிரச்சனை. உலகளாக இருக்கக்கூடிய ஒரே மாற்று மருந்து ஒன்றே ஒன்றுதான், கல்வி மட்டும்தான். நான் ஒரு கல்வியாளராகவும் இதை பார்க்கிறேன். கல்வி தராத தன்னம்பிக்கை, கல்வி தராத துணிச்சல், கல்வி தராத எதிர்காலத்தை உற்று நோக்கக்கூடிய பக்குவம் வேற ஏதாலும் கொடுக்க முடியாது. மனிதனுடைய மிக அழகான கண்டுபிடிப்புகள் என்று விரல் விட்டு எண்ணினால் 10 விரலும் ஒன்றைத்தான் என்னை பொறுத்தவரை சொல்லும், கல்வி. அந்த கல்வியினுடைய தரம், அது தரப்பட்டிருக்கக்கூடிய காலம், அது தரப்படக்கூடிய நேர்த்தி, இவை எல்லாம் சேர்ந்து மக்கள் மனதை மாற்றி போடக்கூடிய அளவு வல்லமை வாய்ந்தது. என்னை பொறுத்தவரை கல்வி என்பது போர்வாள் மட்டுமல்ல, கேடயமும் கூட. என்னுடைய ஏமாற்றங்களிலிருந்து காப்பாற்றுவதற்கு கல்வி வேண்டும், என் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு கல்வி வேண்டும், துணிச்சல் இல்லாத கோழைத்தனத்தை வீழ்த்துவதற்கு கல்வி ஒரு ஆயுதமாக வேண்டும். இது நிரந்தரமான தீர்வு, நிதானமான தீர்வு. உங்கள் கேள்விக்கு உடனடியாக ஒரு மந்திரக்கொலை வீசி ஒரு குட்டி பூதத்தை அழைத்து எல்லாவற்றையும் தீர்க்க நம்மால் முடியாது. ஆனால் நான் சொல்லக்கூடியது மிக நிரந்தரமான தீர்வு, மிக நெடுந்தூரத்தில் வரக்கூடிய தீர்வு, ஆனால் உண்மையாக உறுதியாக காலத்திற்கும் நிற்கக்கூடிய தீர்வு. இந்த தலைமுறை தன் தோளில் அடுத்த தலைமுறையை தூக்கி வைத்துக் கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. எனக்கு கிடைத்த கல்வியை விட ஆழமான, அழுத்தமான, ஆரோக்கியமான கல்வியை அடுத்த தலைமுறைக்கு நான் தர வேண்டும். இது இலங்கைக்கு மட்டுமல்ல, உலகளாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும். உண்மையிலேயே வாழ்க்கையை வாய்ப்பாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனாலுமே கூட மாணவ பருவத்தினர், குறிப்பாக இந்த பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வரையிலான அந்த இடைப்பட்ட கால பகுதியில் மாணவர்களுக்கிடையில் ஒரு விதமான ஒரு சறுக்கல் நிலையை நாங்கள் அவதானிக்கின்றோம். அது ஒரு குறிப்பிட்ட, அது தற்காலத்தில் அது தற்கொலை தூண்டுதலாக சில விடயங்களை மாற்றி விடுகின்றது. தற்கால ஆராய்ச்சிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது பல்கலைக்கழகங்களில் பகடிவதைகள் காரணமாகவும்
மாணவர்கள் தற்கொலைகளை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்கின்றார்கள். அதே நேரம் மாணவர்களால் அதாவது குடும்பங்களை பிரிந்து மாணவர்கள் தூர பிரதேசங்களிலிருந்து வருகின்ற மாணவர்கள் அவருடைய தனிமையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது தனிமையை ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கின்றார்கள். ஆக இந்த மாணவர்களுக்கு இது தொடர்பான ஒரு தெளிவின்மையை நாங்கள் அவதானிக்கின்றோம். வாழ்க்கை என்றால் என்ன, அதாவது சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறனை அவர்கள் எப்படி வளர்த்துக் கொள்வது. காரணம் கல்வித்திட்டம், இளைஞர்களுடைய கல்வித்திட்டத்தில் இது தொடர்பான விடயங்கள் உட்புகுத்தப்பட்டிருந்தாலுமே கூட பட்டதாரிகளாக வெளிவர வேண்டியவர்களே தற்கொலை ஆயுதமாக தேடிக்கொள்வது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்க போகின்றது? இது பல்கலைக்கழக மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் நான் பிரிக்க விரும்பலை. நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இந்த நாட்டுக்கு மட்டுமே சொந்தமானதல்ல, உலகளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய, நாம் உடனடியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இதை பார்க்கிறேன். இது ஒரு கேள்வியாக என்னிடம் ஒரு மாணவர் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழலும் எனக்கு வாய்த்தது. அது தமிழ்நாட்டில் ஒரு ஜனவரி 22, 2022 ஜூன் 2022 ஜூன் 2023 வரை 10 பருவத்து குழந்தைகள், நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் மாணவர்களாகவோ ஆண்களாகவோ பெண்களாகவோ பார்க்கவில்லை, நான் குழந்தைகளாகத்தான் மறுபடியும் பார்க்கிறேன். என் வயதிலிருந்து பார்க்கும்போது அது வசதியாக இருக்கிறது. 10 பருவத்து குழந்தைகள் என்று சொல்லும்போது தி adolescent children or the teenage, அந்த வார்த்தைக்குள் இதை 13 தொடங்கி 21 வரை இழுப்பேன். நான் 19ஓடு டீனேஜ் முடிந்து விட்டாலும் அடாலசன்ஸ் வந்து யங் அடல்ட்ஸ் என்று சொல்லுவோம், இளைஞர்கள் அந்த நிலைமைக்கு வருவதற்கு. ஒரு கல்லூரியில் மாணவர்களையும் மாணவியர்களையும் சந்திக்கும் பொழுது ஒரு மாணவர் 2ஆம் ஆண்டு அவர் படித்துக் கொண்டிருந்தது இன்ஜினியரிங். அந்த குழந்தை எழுந்திருந்து அப்பொழுதுதான் ஏதோ ஒரு தற்கொலை சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருந்தது. அது மிகப்பெரிய வருத்தத்தையும் சலசலப்பையும் ஒரு சுய ஆய்வுக்கான ஒரு சூழலையும் கொண்டு வந்த சூழல் அது. அப்பொழுது பேசி முடித்த பின்பு கேள்விகள் இனி கேட்கலாம், இன்டராக்டிவ் செஷன், கலந்துரையாடல். இது சொல்லும் பொழுது அந்த மாணவர் எழுந்திருந்து என்னிடம் கேட்ட கேள்வி, உங்கள் தலைமுறையில் எப்படி விழுந்தால் எழுந்திருப்பது என்பது சுலபமாக இருந்தது, ஏன் எங்கள் தலைமுறையில் எங்களால் அதை தாங்க முடியவில்லை, அடுத்த நிமிடம் உயிரை மாய்த்துக் கொள்வது. அந்த கேள்வி கேட்ட பொழுது நான் எல்லோருக்குமான பதிலாக அந்த குழந்தையிடம் சொன்னது அது மட்டும்தான். எங்கள் காலகட்டம் என்பது 1950, 60, 70. அந்த காலகட்டத்தில் குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் 5 or 6 குழந்தைகள் இருப்பார்கள், குறைந்தபட்சம். இல்லையென்றால் 3 குழந்தைகளாவது இருக்கக்கூடிய சூழல். அப்பா மட்டும்தான் சம்பாதிக்கக்கூடிய நபர், கொண்டு வரக்கூடிய தொகை மிகவும் சிக்கனமாக செயல்படுத்தக்கூடிய அம்மா, மிகப்பெரிய பொருளாதார நிபுணரை போல செயல்படுத்தக்கூடிய பெண்மணி வீட்டில் தாயாக இருப்பார். எல்லா செலவுகளும் போக சேமித்து வைக்க வேண்டிய ஒரு சூழலும் கண்டிப்பாக அம்மாவுக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இது வேண்டும் என்று ஆசைப்படுவது வேறு, இது எனக்கு தேவை என்று சொல்வது வேறு. எங்கள் தலைமுறைக்கு இது இரண்டிற்குமான வேறுபாடு நன்றாக தெரியும். ஆசைக்கும் தேவைக்கும் உள்ள வேறுபாடு. தேவை இது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது, ஆசை இது இருந்தால் இன்னும் அழகாக இருக்குமே, இந்த 2 மட்டும்தான். இப்படி வரும்பொழுது அப்பாவிடமோ அம்மாவிடமோ நாங்கள் பல முறை ஒத்திகை பார்த்த பின்புதான் ஒன்றை கேட்போம். கேட்டால் கிடைக்காது என்று தெரியும், ஒரு நபருக்கு என்று கொடுக்கக்கூடிய சூழலில் அவர்கள் இல்லை என்று தெரியும். மாதத்தின் முதல் நாள் நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவிற்கும் 30ஆம் தேதி சாப்பிடக்கூடிய உணவுக்கும் கணிசமான வித்தியாசம் இருக்கும். அப்பாவின் சம்பளம் வரும்போது உணவில் கொஞ்சம் கூட அதிகமாக, வறுமை அல்ல சிக்கனம், உலகளாக இருந்த ஒரு இந்தியாவை பொறுத்தவரை அது இருந்தது. சுதந்திரம் கிடைத்த பின்பு இருந்த சூழல் அதை காட்டித்தான் எங்களை வாழ்க்கையை நடத்தி சென்றார்கள். அதை சொல்லித்தான் எங்களுக்கு அன்றாட நாட்கள் போனோம். அப்பொழுது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நிராகரிப்பு பெட்டி என்ற ஒரு பெட்டி இருக்கும். கண்ணுக்கே தெரியாத ஒரு பெட்டி. என்ன கேட்டாலும் அப்பாவோ அம்மாவோ இல்லை என்று சொல்வார்கள். வாயை திறந்த உடனே அதெல்லாம் முடியாது, இதான் பதிலாக இருக்கும். இப்போ ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 ஆசைகளை வெளிப்படுத்தி 5 ஆசைகளும் நிராகரிக்கப்பட்டு அந்த பெட்டிக்குள் போகும். வீட்டில் 5 குழந்தைகள் இருந்தால் அந்த பெட்டி நிறைந்து வழியும். ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பாடங்களை எங்கள் மூத்த தலைமுறை எங்களுக்கு தந்தது. ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வந்துவிட்டால் தோல்வி ஒரு பெரிய விஷயமே அல்ல. இப்பொழுது இருக்கக்கூடிய தாய் தந்தையர் எந்த காரணம் கொண்டும் என் குழந்தை ஏமாந்து விடக்கூடாது என்று. வெறும் தாய் தந்தையரால் ஆனது அல்ல உலகம். ஏமாற்றங்கள் இல்லாவிட்டால் வளர்ச்சி கிடையாது, ஏமாற்றங்கள் இல்லாவிட்டால் முதிர்ச்சி கிடையாது, ஏமாற்றங்கள் இல்லாவிட்டால் புரிதல் கிடையாது, ஏமாற்றங்கள் இல்லாவிட்டால் பக்குவம் கிடையாது, ஏமாற்றங்கள் இல்லாவிட்டால் பரிணாம வளர்ச்சி என்பது கிடைக்காத ஒன்று. அந்த ஏமாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்குமே ஆனால் தோல்வி ஒரு பெரிய விஷயமே அல்ல. இதற்கு இன்னொரு உதாரணம் கூட அந்த குழந்தையிடம் நான் சொன்னேன். எங்கள் காலகட்டத்தில் ஒரு சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்றால் எங்களுக்கென்று சைக்கிள் கிடையாது. காலமாக வந்த ஒரு சைக்கிளாக இருக்கும், மிகவும் பழையதாக இருக்கும், புராதனமான ஒன்றாக இருக்கும். அதில் ஓட்டுவதற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பே பெரிய வாய்ப்பாக இருக்கும்.
கண்டிப்பாக இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சைக்கிள் மிதிவண்டியில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் வீல்ஸ், ஆதரவாக குழந்தை விழுந்து விடாமல் இருப்பதற்கான அந்த சக்கரங்கள் கிடையாது. பின்னால் ஒரு மாமாவோ அத்தையோ சித்தியோ யாரோ ஒருவர் மதிய நேரத்தில் எங்கள் பின்னால் அதை ஓட்ட சொல்லிக் கொடுப்பதற்காக ஓடி வருவார். பல முறை விழுந்திருக்கிறோம். விழுந்த வேகத்தில் எழுந்திருக்கவும் முடியும். விழாதவனுக்கு வீழ்ச்சி தெரியாது, விழாதவனுக்கு வீழ்ச்சியினுடைய வலிகள் புரியாது, விழாதவனுக்கு விழுந்தவனை எழுப்பிவிடக்கூடிய பக்குவமும் கிடையாது. இந்த மிதிவண்டியில் பழகியதால் பலமுறை விழுந்திருக்கிறோம். வாழ்க்கையும் அவ்வளவுதான். அந்த மாணவனிடம் நான் சொன்னதுதான், ஏமாற்றங்களை எதிர்கொள்ளாத சமுதாயத்தால் தோல்வியை தாங்க முடியாது. ஒரு தலைமுறை ஏமாற்றங்களை எதிர்கொண்டது. வளர்ச்சிக்கு அதுதான் பெரிய காரணமாக இருந்தது. நீங்கள் பிரச்சனையாக பார்ப்பதை நான் வாய்ப்பாக பார்க்கிறேன். இப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய பகடிவதை என்று சொல்லக்கூடிய இது ராகிங், கடிவதை என்று அது தமிழில் நாங்கள் சொல்லுவோம். கிண்டல் செய்து கேலி செய்து ஏன் இது உருவாகிறது என்று முதலில் எண்ணி பார்க்க வேண்டும். என்னை பற்றி எனக்கு நல்ல எண்ணங்கள் இல்லாத போது என்னால் யாரையும் தாங்கிக் கொள்ள முடியாது. என் உருவம் எனக்கு பிடிக்கவில்லை, எனது மொழி எனக்கு பிடிக்கவில்லை, என் கல்வி எனக்கு பிடிக்கவில்லை, என்னை குறித்து எனக்கு மிக நீண்ட பட்டியல் இருக்கிறது என்னிடம் பிடிக்காத பண்புகள் என்று. இந்த பண்புகளை நான் தாங்கி செல்லும் வரை இது இல்லாத நபரை பார்க்கும்போது எனது பொறாமையாக மாறும். என்னை விட உருவத்தில் பொலிவாக இருக்கக்கூடிய நபர், என்னை விட எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு நபர், என்னை விட செல்வத்திலோ சிறப்பிலோ அதிகமாக இருக்கக்கூடிய நபரை பார்க்கும் பொழுது என்னால் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். உளவியல் ரீதியாக அவர்களை மட்டம் தட்டுவது, அவர்களை கீழே தள்ளுவது, அவர்களிடம் நீங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்வது. இதுதான். இப்படித்தான் பகடி தொடங்கும். இப்படித்தான் தொடங்கும். 10 பேர் நடுவில் ஒரு நபரை கேலி செய்யும் பொழுது மற்ற 9 பேரும் சிரித்தால் செய்யும் பகடி சரி என்ற ஒரு பொருளுக்குள் நான் போவோம். இதுதான் பிரச்சனையாக மாறக்கூடியது. கல்வி, மீண்டும் கல்விக்கு வருகிறேன். கல்வி செய்ய வேண்டியது ஒவ்வொரு குழந்தையிடமும், நீ பூரணமான நபர், நீ முழுமையான நபர், உன்னை தவிர இந்த வேலையை செய்வதற்கு இயற்கையோ இறைவனோ யாரையும் படைக்கவில்லை, நீ இதை செய்யாவிட்டால் இந்த வேலை செய்யப்படாமலே போய்விடும். இதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டியது கல்வியின் வேலை. கல்வியில் நம் ஒப்பீடு அல்ல, உன்னை விட அவன் சிறந்தவன் என்று சொல்வதற்காக. உன்னுடைய சிறப்பு நீ காட்டாவிட்டால் வராது. நீங்கள் உலகத் தலைவர்கள் அத்தனை பேரையும் எடுத்து பாருங்கள். யாரும் பொந்தட்டில் வைத்து பதவி அவர்களுக்கு தரவில்லை. எல்லோரும் கடினமான பாதையில் தான் வந்திருக்கிறார்கள். வந்த பின்பு அவர்கள் செய்த ஒன்று என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறை வரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் தங்கள் விரல்களில் ரத்தம் கசிய கசிய பொறிக்க எடுத்தது. இது கல்வி அவர்களுக்கு கொடுத்தது. கல்வியை தான் மீண்டும் நான் கொண்டு வருகிறேன். ஒரு கல்லூரியிலோ அல்லது ஒரு பல்கலைக்கழகத்திலோ கிண்டலாலும் கேலியிலாலும் குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்கின்றன என்று சொல்லும்போது கல்வி திட்டத்தில் எதை கொடுக்க வேண்டும் நாம் கொடுக்காமல் போனோம். கல்வி திட்டத்தில் நீ பூரணமானவன், நீ முழுமையான ஒரு நபர், உன்னை போல இன்னொரு நபரை இறைவன் படைக்கவில்லை, இந்த நிமிடத்தில் இந்த வினாடியில் உன்னை தவிர இந்த பிரபஞ்சத்தில் உன்னை போல இன்னொரு நபர் இல்லை என்று சொல்வதே தோளுக்கு வலிமை கொடுக்கும், முதுகெலும்புக்கு வலிமை கொடுக்கும். அதை கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இது புகழ்ச்சி அல்ல. ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபிளாட்டரி என்று சொல்வோம். இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பித்துக் கொடுப்பது அல்ல. ஒவ்வொரு நபரையும் இயற்கை மிகுந்த அக்கறையோடு உருவாக்கி இருக்கிறது. அந்த அக்கறையை அவர்களிடம் கொடுக்க வேண்டும். அந்த பொறுப்புணர்வை அவர்களிடம் கொடுத்து விட்டால் எனக்கு உங்களை கேலி செய்யவோ கிண்டல் செய்யவோ மனதில் தோன்றாது. என்ன காரணம்? நான் நிறைவாக இருக்கும் பொழுது உங்களையும் நிறைவாக ஏற்றுக்கொள்வேன். When I am happy with myself, I am happy with you. எனக்கு என்னிடம் இவ்வளவு விஷயங்கள் பிடிக்கும் என்றால் உங்களிடமும் பிடிக்கும். அடுத்து போகக்கூடியது உங்களை நீங்களாகவே ஏற்றுக்கொள்வேன். நீங்களாக இருப்பதற்காக உங்களுக்கு மரியாதை செலுத்து. இது கல்வி தர வேண்டும். இந்த வகுப்பில் அல்ல, மிக சிறிய வகுப்பிலிருந்தே மீண்டும் மீண்டும் கல்வி என்பது வகுப்புக்குள் அடைக்கக்கூடிய ஒன்றாக நான் சொல்லவில்லை, வாழ்க்கைக்குள் அடைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கிறேன். தாய் தகப்பன் கொண்டாட வேண்டிய ஒன்றாக அதை பார்க்கிறேன். தேவையில்லாமல் வரும் விருந்தினர்கள் இடையில் என் குழந்தையை ஒரு பெரிய ஆளாக காட்டுவது அல்ல. நிறைவான குழந்தை, சந்தோஷமான மகிழ்ச்சியான குழந்தை, எல்லாவற்றிலும் இல்லாததை எட்டி பார்க்காமல் இருப்பதை கொண்டு நிறைவடையக்கூடியது. கல்வி அதைத்தான் தர வேண்டும். யுவர் அபண்டன்ட் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக வரும்பொழுது இந்த தற்கொலைக்குள் போவதற்கான வாய்ப்பு இருக்காதம்மா. எங்கேயோ நமக்கு எங்கேயோ நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்ன, சறுக்குகிறார்கள் என்று. குழந்தைக்கு சொல்ல வேண்டும், சறுக்கல்கள் வீழ்ச்சிகள் அல்ல. யார் கால் சறுக்காமல் இருந்திருக்கிறது இதுவரை? அதிர்ஷ்டசாலிகள் கால் சறுக்கும் போது கையை பிடித்துக்கொள்ள ஆசிரியரோ பெற்றோரோ பக்கத்தில் இருந்தார்கள். சறுக்கல்கள் வீழ்ச்சிகள் அல்ல, தவறுகள் குற்றங்கள் அல்ல.
நல்ல ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், அதாவது சறுக்கல்கள் வீழ்ச்சி அல்ல என்ற ஒரு விடயத்தை. இதே போன்று இளம் தலைமுறையினர், அதாவது அவர்கள் மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது மாணவ பருவத்தை கடந்தவர்களாக இருக்கட்டும், இவர்கள் மத்தியில் இந்த எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது எனக்கு ஐயோ எனக்கு எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸாக இருக்குது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விடுபடுவது எப்படி? என்ன சமுதாயம் கொடுக்கிறதோ அதுதானே அவர்களால் காட்ட முடியும். ஒரு கண்ணாடி முன்னால் போய் நிற்பதை போலத்தான் சமுதாயம் என்னதை காட்டுகிறதோ அதைத்தான் குழந்தைகளும் ஏற்றுக்கொள்வார்கள். பல வார்த்தைகள் புழக்கத்தில் வந்துவிட்டன. அந்த வார்த்தைகளை புழக்கத்தில் வைக்காமல் இருந்தால் நாம் இளைஞனே அல்ல என்பதை போன்ற உணர்வை சமுதாயம் கொடுத்திருக்கிறது. டிப்ரெஷன் என்ற வார்த்தையாகட்டும், ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையாகட்டும், இவையெல்லாம் உளவியல் ரீதியாக மருத்துவரிடம் போக வேண்டிய உபாதைகள் அவை. நீண்ட காலம் இருக்கக்கூடிய நோய்க்குறிகள் அறிகுறிகள் அவை. அவற்றை வெகு சுலபமாக நாம் பயன்படுத்துகிறோம். ஐ எம் டிப்ரெஸ்ட் என்று சொல்வதை ஒரு 6ஆம் வகுப்பு குழந்தையும் 7ஆம் வகுப்பு குழந்தையும் சொல்கிறது. இல்லாவிட்டால் அந்த சுமை தாங்க முடியவில்லை. இல்லை, அந்த குழந்தைகளை பற்றி பெற்றோரும் சொல்கிறார்கள். விளையாட போவதே இல்லை, உணவு சரியாக உண்பதே இல்லை, குழந்தை எப்பொழுதும் ஒரு டிப்ரெஸ்டாகவே இருக்கிற அந்த அபாயகரமான வார்த்தை, அன்றாடம் புழக்கத்தில் வர வேண்டிய வார்த்தை அல்ல அது. நீங்கள் ஒரு மருத்துவரிடம், அதுவும் உளவியல் சார்ந்த மருத்துவரிடம் போனீர்களானால் மருந்து தந்து அது சரி செய்யப்பட வேண்டிய ஒரு மனநிலை அது. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஆர் நாட் ஜஸ்ட் ஆர்டினரி வேர்ட்ஸ். கடந்து போகக்கூடிய ஒரு சின்ன சோகத்தை டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடாது. அது மன அழுத்தம் அல்ல, மனச்சோர்வு அல்ல. எல்லோர் வாழ்க்கையிலும் சில ஏமாற்றங்கள் வரும். அந்த ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்வதற்கும், தாங்கி செல்வது மட்டுமல்ல தாண்டி செல்வதற்கும் நமக்கு அதற்கான புரிதல் வேண்டும். அப்படி வரும்பொழுது இந்த வார்த்தைகளை அவருடைய அகராதியிலிருந்து நகர்த்த வேண்டியது சமுதாயத்தின் பொறுப்பு. தந்தது சமுதாயம், புழக்கத்தில் கொண்டு வந்தது சமுதாயம், அவர்களை எல்லோரையும் நோயாளிகளாக பார்க்க தொடங்கியது சமுதாயம். நீங்கள் தற்கொலை என்று சொல்லும் பொழுது கூட மிக அழகான ஒரு மிக சிறிய ஒரு நாடகம் ஒன்று உண்டு, இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். அதில் நிசம் எசக்கியல் என்ற ஒரு கவிஞரும் நாடக எழுத்தாளரும் கூட. அவருடைய மிக அழகான அந்த நாடகத்தின் பெயர் டோன்ட் கால் இட் சூயிசைட். அதை தற்கொலை என்று சொல்லாதீர்கள். ஒரு குடும்பத்தில் மூத்த மகன் தற்கொலை செய்து கொள்கிறான். 14 வருடங்கள் கடந்து போயின. அந்த தந்தைக்கு மட்டும் அதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தாய் சொல்கிறாள், இந்த வீட்டில் சூயிசைட் என்ற வார்த்தையே வரக்கூடாது என்று. அந்த இறந்து போன மகனுக்கு பின்னால் இன்னொரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் வெற்றி பெற்ற நபர்களாக இருக்கிறார்கள். தந்தைக்கு மட்டும் 14 வருடங்கள் ஆன பின்பும் அந்த உளைச்சல் போவதே இல்லை. எதனால்? அவனுக்கு திருமணமும் செய்து கொடுத்தார்கள். அவனுடைய பண்புகள் என்று தந்தை தன்னுடைய நண்பரிடம் சொல்வார். அதுவும் மனைவி பக்கத்தில் இல்லாத போது நண்பரிடம் சொல்வார். அவனுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருந்தோம். படிப்பிலும் அவன் ஒன்று பெரிய ஆள் கிடையாது. சாலையில் ஏதாவது ஒரு கண் தெரியாத ஒரு நபரோ அல்லது ஏதாவது ஒரு துன்பத்தில் ஆழ்ந்த ஏதாவது நபரை பார்த்தால் வீட்டுக்கு வந்து அழுவான். வகுப்பில் யாரோ யாரையாவது கிண்டல் செய்தால் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. சொல்லிவிட்டு அவனுக்கு என்ன தர முடியும்? அவனுக்கு நாங்கள் போதுமான அளவு இடம் கொடுத்திருந்தோம். அந்த நண்பர் சொல்வார், போதுமான அளவு இடம் என்றால் அவனுக்கென்று ஒரு அறை இருக்கிறது. 4 சுவர்களுக்குள் இருக்கக்கூடிய இடமல்ல போதுமானது. உங்களை நீங்களாக ஏற்றுக்கொள்ள உங்கள் குடும்பம் தயாராக வேண்டும். ஆமாம், சில பேருக்கு யாராவது அழுதால் எனக்கு அழுகை வரும். யாராவது யாரையாவது கோபித்துக் கொண்டால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். ஒரு சாலையை தாண்டக்கூடிய ஒரு நாய்க்குட்டி தடுமாறும் போது உள்ளே வாகனத்தில் இருக்கக்கூடிய எனக்கு தடுமாற்றம் ஏற்படும். இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறோம். சில பேர் இப்படிப்பட்டவர்கள் தான். அவர்களும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, அவர்களும் சேர்ந்ததுதான் குடும்பம். ஆனால் குடும்பம் என்ன செய்யும்? என் மூத்த மகனுக்கு எப்பொழுதுமே இப்படி ஒரு அச்சம் உண்டு. ஆனால் என் இளைய மகன் அபாரமான வீரன். என்னுடைய இளைய மகளா வெற்றியின் உருவமாக வரக்கூடியவள். என்ன செய்கிறோம்? ஒப்பிட்டு பார்த்து நீ வாழ தகுதி இல்லாதவன் என்று சிலரை நகர்த்துகிறோம். நகர்த்தும் பொழுது மிக அழகான தலைப்பாக இருக்கும், டோன்ட் கால் இட் சூயிசைட். அது தற்கொலை அல்ல. சமுதாயம் சில கட்டுப்பாடுகளையும் சில நிபந்தனைகளையும் விதித்து உளவியல் ரீதியாக ஒரு மனிதனுடைய தன்னை பற்றிய மதிப்பீடை குறைக்க செய்கிறது. நீ முழுமையானவன் அல்ல, உன்னிடம் குறைகள் உண்டு என்று சொல்ல சொல்ல வாழ தகுதி இல்லை என்ற எண்ணத்தை அவனுக்குள் விதைப்பது சமுதாயம். குற்றவாளி கொண்டில் நிறுத்தப்பட வேண்டியது ஒரு சமுதாயம், தனிநபர் அல்ல. நாம் தற்கொலைகளை தனிநபருடைய விபத்தாக பார்க்கிறோம், குடும்பத்தில் ஏற்பட்ட அவலமாக பார்க்கிறோம். சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய நோய் அது. அந்த நிமிடம் ஏதாவது ஒரு ஆசிரியர் கூப்பிட்டிருந்தார், அந்த நிமிடம் வீட்டினுடைய அழைப்பு மணி ஒலித்திருந்தார், அந்த நிமிடம் யாராவது ஒரு நபர் அவரு கதவை தட்டி சாப்பிட வருகிறாயா என்று கேட்டிருந்தார், சம்பவங்கள் முற்றிலுமாக மாறி போயிருக்கும். எங்கெங்கோ இருக்கக்கூடிய நபர்களுடைய அவலங்களை செய்தியில் பார்க்கிறோம், ஊடகங்களில் பார்க்கிறோம், கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய மொபைலில் பார்க்கிறீர்கள், வருத்தப்படுகிறீர்கள். எங்கேயோ நடக்கக்கூடியதை நினைத்து வருத்தப்படுகிறீர்கள். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களது சக ஊழியருடைய முகத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை காணவில்லையே என்று
அவதானிக்க தவறி போகிறோம். நமக்கு சம்பவங்கள் எல்லாமே தூரத்தில் நடக்க வேண்டும், பக்கத்தில் இருக்கும்போது நம்ம பார்ப்பதில்லை. இந்த எம்பத்தி என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய சகதாபம், ஐயோ அந்த நிலையில் நான் இருந்தால் என்ன செய்திருப்பேன், அந்த எண்ணம் வரும்போது நீதிபதியினுடைய சிம்மாசனத்தில் உட்கார மாட்டோம். நீதிபதியுடைய இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இதனால் அறியும் நீதி என்னவென்றால் என்னை கேட்டால் அல்ல, அந்த நபருடைய செருப்பில் இறங்கி நின்று பாருங்கள். அந்த காட்சியை அவர் கோணத்தில் பாருங்கள். அவர் அன்று எடுத்திருக்கக்கூடிய முடிவு அவர் மேல் திணிக்கப்பட்ட ஒன்று. ஒரு நபர் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார், ஆனால் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக செய்திருக்கக்கூடிய ஒன்று. கல்வியில் எங்கோ பிழைப்பட்டிருக்கிறோம், குடும்ப வாழ்க்கையில் குழந்தைக்கு நிற்க வேண்டிய ஆதாரமாக நிற்க வேண்டிய இடத்தில் ஒப்பிட்டு காண்பித்து நீ அவ்வளவு உயரமானவன் அல்ல என்று எங்கேயோ நிரூபித்திருக்கிறோம். இது கல்வி ஸ்தாபனங்களில் நடக்கிறது, குடும்பத்தில் நடக்கிறது, சமுதாயத்தில் நடக்கிறது, எல்லா இடங்களிலும் நடக்கிறது. கண்டும் காணாமல் நாம் போகிறோம். நம் கவலைகள் கூட சம்பவங்கள் வந்த பின்பு நடப்பதுதானே தவிர சம்பவத்தை தவிர்ப்பதற்காக இருப்பதல்ல. நம்மேல்தான் பொறுப்பு மொத்தம். உண்மையிலேயே இது இவ்வாறு இருக்க இந்த பாலியல் கற்கைகள் தொடர்பில் சமுதாயத்துக்கு போதுமான ஒரு தெளிவின்மை இருக்கின்றது நாங்கள் இன்னும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, நாங்களும் நிறைய விடயங்களை தேடி தேடி கற்கின்றோம், குறிப்பாக இளம் தலைமுறையினர். ஆனாலுமே கூட இந்த பாலியல் ரீதியான ஒரு புரிந்துணர்வு, பாலியல் கற்கையாக இருக்கட்டும் அல்லது பாலியல் ரீதியான இணை விடயங்களாக இருக்கட்டும், அதை நாங்கள் இன்னமுமே ஒரு விசித்திரமான ஒன்றாகவே பார்க்கின்றோம். அதனுடைய தெளிவின்மை சில இடங்களில் வேறு விதமாக கொண்டு செல்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன? ஒரு 13 வயது குழந்தையாக 14 வயது குழந்தையாக இருப்பது மிகவும் கடினமான காரியம். ஒரு கூட்டு குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு பெரியம்மாவுடைய பையன், ஒரு மாமாவுடைய பையன், இப்படி ஒரே வயதொத்த குழந்தைகள் 5-6 பேர் கிடைப்பார்கள். 13, 14, 15, 16 வயதுகள் கடுமையான வயதுகள். உங்களுடைய தோற்றத்தில் மாற்றம் வரும், வளர்ச்சியில் மாற்றம் வரும், மனதில் மாற்றம் வரும், பார்வையில் மாற்றம் வரும், உணர்வில் மாற்றம் வரும், உடையில் மாற்றம் வரும். இந்த மாற்றங்கள் எல்லாம் தடுமாற்றங்கள் ஆகக்கூடாது என்றால் இதை சொல்வதற்கான நபர்கள் தேவை. கூட்டு குடும்பங்களை உடைத்து தனி குடும்பங்களுக்கு வந்த பின்பு தாய்க்கோ தகப்பனுக்கோ இதை சொல்வதற்கு நேரம் இல்லையா, சொல்வதற்கான புரிதல் இல்லையா, சொல்வதற்கான பொறுப்பு இல்லையா, இவை எது இல்லை என்று தெரியாது. இதை கடந்து போகக்கூடிய குழந்தைகளுடைய தவிப்பு ரொம்ப நூதனமான தவிப்பு. இந்த குழந்தைகளை பார்க்கும்போது நாம் ஏதோ மிகவும் பரிசுத்தமானவர்கள், அப்பழுக்கற்றவர்கள், கேவலமான எண்ணங்கள் நமக்கு வந்தது கிடையாது, தேவையில்லாத கனவுகள் நமக்கு வந்தது கிடையாது என்று மிகவும் உயர்ந்த ஒரு நிலையில் நம்மை வைத்துக்கொண்டு குழந்தைகளை பார்க்கிறோம். இதை கடந்துதான் நாமும் வந்திருக்கிறோம். இதை எப்பொழுது மறைத்துக் கொள்ள வேண்டும், யாரிடம் மறைத்துக் கொள்ள வேண்டும், எங்கே காட்ட வேண்டும், யாரிடம் காட்ட வேண்டாம் என்று ஒரு வயது வந்த பின்பு நமக்கு தெரியும். ஆனால் எல்லா மாற்றங்களும் ஒன்றாக வரக்கூடிய அந்த பருவத்தில் தாய் தகப்பனாக இருந்தாலும் விரலை கொடுக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவருடைய மகனை பற்றி சொல்லும் பொழுது, பள்ளி விடுதியில் தங்க வைத்து குழந்தையை படிக்க அனுப்பியிருக்கிறேன், அவன் நன்றாக படிக்க வேண்டும், இப்பொழுது 9ஆம் வகுப்பு, ஆனால் பள்ளியிலிருந்து இப்பொழுது எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது, நீங்கள் உங்கள் குழந்தையை வீட்டுக்கு கூட்டிச் செல்லலாம். என்ன காரணம், தனது சக மாணவியை காதலிப்பதாக அவன் சொல்லியிருக்கிறான். மற்றும் அவர் சொன்ன வார்த்தைகள், கெட்ட கெட்ட படங்களை எல்லாம் பார்க்கிறான். அதை சொல்லத்தான் நீங்கள் இவ்வளவு தயங்குகிறீர்கள் என்று நினைக்கிறேன். எனக்கு அதில் தயக்கமில்லை, நான் ஆசிரியர். கெட்ட கெட்ட படங்களை எல்லாம் பார்க்கிறான். நான் இப்பொழுது என்ன செய்வது, அவனை கூட்டிக் கொண்டு வருவதற்காக நான் போகிறேன் என்ற பொழுது நான் சொன்னேன், பள்ளிக்கூடம் கையை உதறலாம், தாய் தகப்பன் உதறக்கூடாது. 14 வயது இது கடினமான ஒன்று. அந்த குழந்தை போய் தன் சக மாணவியிடம் தன் காதலை வெளிப்படுத்தி இருக்கிறான், ஒரு கடிதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறான். நான் இன்றும் கேட்கிறேன், எனக்கு ஒரு நபரை பிடிக்கும், அது சரியா தவறா என்பது வேறு. மிக நாகரீகமாக அந்த நபரை எனக்கு பிடிக்கும் என்று சொல்வதற்கு ஒரு கடிதத்தை தவிர வேறு ஏதாவது மார்க்கம் இந்த உலகம் கண்டுபிடித்திருக்கிறதா? தெருவில் போகும்போது நண்பர்கள் 10 பேரோடு அந்த பெண்ணை பற்றி பாடுவது, அவளை சுற்றி சுற்றி கும்மி அடிப்பது, அவளை கிண்டல் செய்வது, கேலி செய்வது, இவையெல்லாம் ஊடகங்களும் திரைப்படங்களும் ஏற்றுக்கொண்ட விஷயங்கள். அந்தரங்கமாக எனக்கு ஒரு நபரை பிடித்திருக்கிறது என்றால் வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம், இல்லை என்றால் விடப் போகிறோம். இதை தவிர வேறொன்றும் இல்லை. இன்னும் அந்த குழந்தை செய்ததில் தவறாக இருக்கலாம், ஆனாலும் அதில் ஒரு நாகரிகம் இருந்திருக்கிறது. இப்பொழுது அந்த குழந்தையை அடுத்த நிமிடம் நாம் என்ன செய்வோம், கண்டிப்போம். அந்த 14 வயது தாய் தகப்பனை விட்டு தனியாக, இது ஒரு கேள்வியிலும் நீங்கள் சொன்னீர்கள், தனியாக வந்து இருக்கும் பொழுது தனிமை ஒரு தண்டனையாக போகும். தன்னுடைய பருவ மாற்றத்தில் புரிந்து கொள்ள முடியாது, அம்மாவிடம் கேட்க முடியாது, அப்பாவிடம் கேட்க முடியாது. கேட்டாலே இந்த கேள்வியை கேட்கும் போதே அவர்கள் ஏதோ பெரும் குற்றத்தை செய்த குழந்தையை போல அந்த குழந்தையை பார்ப்பார்கள். குழந்தையுடைய ஒரே இடம் எங்கே செல்ல முடியும், தாய் தகப்பனிடம் தான் செல்ல முடியும். பெற்றோருக்கு இப்படிப்பட்ட குழந்தைகள் இந்த கேள்விகளை தாங்கிக் கொள்ள சக்தி கிடையாது, புரிதல் இல்லை.
போய் கூட்டிக் கொண்டு வரப்போகிறேன் என்று சொன்ன போது நான் அவரிடம் சொன்னது, கெட்ட கெட்ட படங்கள் என்று நீங்களும் நானும் எதை சொல்கிறோம்? இது எதையும் பார்க்காமல் தான் நாமும் வந்திருக்கிறோமா? இது எதுவும் புரியாமல் தான் வந்திருக்கிறோமா? அவ்வளவு புனிதமானவர்களா? இல்லையே. அப்பொழுது இருந்த சமுதாய கட்டமைப்பு ஒரு பாதுகாப்பு கொடுத்தது. ஒரு பக்கத்தில் நின்று அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தாய் மாமனோ ஒரு சித்தப்பாவோ, அப்பாவிடம் சொல்ல அச்சமாக இருந்தாலும் அம்மாவின் கடைசி சகோதரனிடமாவது நம்மால் சொல்ல முடியும். இப்பொழுது எதுவும் கிடைக்காமல் போகும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய இது போன்ற திரைப்படங்கள், இது போன்ற கற்கைகள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரும் ஒரு பௌதிக பாடம் எடுப்பதைப் போல, ஒரு ரசாயன பாடம் எடுப்பதைப் போல, ஒரு உயிரியல் பாடம் எடுப்பதைப் போல குழந்தைகள் கண் பார்த்து பாலியல் ரீதியாக இருக்கக்கூடிய பாடங்களை, if the teacher can approach it as a science, கூச்சப்படாமல், வெட்கப்படாமல், தயக்கப்படாமல் 10 குழந்தைகளிடம் நான் எப்படி பேசுவேன் என்று ஒரு கணித ஆசிரியர் நினைப்பதில்லை, ஒரு பௌதிக ஆசிரியர் நினைப்பதில்லை, ஒரு விஞ்ஞான ஆசிரியர் நினைப்பதில்லை. ஆனால் பாலியல் பற்றிய கற்கைகளை மட்டும் கொடுக்கும்போது எல்லா ஆசிரியர்களுக்கும் கூச்சமும் வெட்கமும் வந்து விடுகிறது. அந்த கூச்சமும் வெட்கமும் இல்லாமல் நேர்மையாக குழந்தைகளை, நீ கடந்து போகக்கூடிய வழியில் விழக்கூடிய விஷயங்கள் இவை, உன்னுடைய வாழ்க்கை என்ற மிகப்பெரிய புதினத்தின் 2 பக்கங்கள் தான் இந்த 13 வயதும் 14 வயதும் 15 வயதும் முக்கியமான பக்கங்கள். சறுக்கக்கூடிய இடத்தில் பிடித்துக்கொள்ள யாராவது இருப்பார்களே, ஆனால் வா வா அப்படித்தான் இருக்கும், எனக்கும் அப்படிதான் இருந்தது, கடந்து போகலாம் சொல்ல ஒரு குரல் கிடைக்குமே. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடியது இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. புரிதலோடு பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரிதலோடு பார்க்கக்கூடிய மனங்கள் வேண்டும். அது பெற்றோராக இருந்தாலும் சரி, அவரிடம் நான் அதுதான் சொன்னேன். குழந்தையை திருப்பி கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள் வீட்டுக்கு, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுவரை படித்த பள்ளிக்கூடத்திலே படிக்க, மற்றவர்கள் கேட்டால் என்ன சொல்வார்கள்? ஏன் திடீரென்று குழந்தையை கூட்டிக் கொண்டு போய் சொல்லுங்கள். என்ன போய்? அங்கே சாப்பாடு அவனுக்கு பிடிக்கவில்லை, எங்களை விட்டுவிட்டு அவனால் இருக்க முடியவில்லை. எத்தனை இடத்துல எவ்வளவு போய் சொல்கிறோம். இந்த பொய் ஒன்று மோசமான பொய் அல்லவே. நானாக இருந்தால் சொல்வேன், என் குழந்தைக்கு அங்கே தங்க முடியவில்லை. வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்து என் குழந்தையின் கையை பிடித்துக்கொண்டு, அப்பா மகனாக இருந்தால் பேசுவார், அம்மா மகளாக இருந்தால் பேசுவார். அப்பா மகளிடம் பேசலாம், அம்மா மகனிடம் பேசலாம். அம்மாவுக்கு எல்லா அனுபவங்களும் உண்டு. ஒரு ஆணின் மகளாக இருந்த அனுபவம் உண்டு, ஒரு ஆணின் சகோதரியாக இருந்த அனுபவம் உண்டு, ஒரு ஆணுக்கு தாயாக இருந்த அனுபவம் உண்டு, ஒரு ஆணுக்கு தாரமாக இருந்த அனுபவம் உண்டு. ஆனால் அம்மாவுக்கு ஆணாக இருந்த அனுபவம் கிடையாது. அப்பாவுக்கு அந்த அனுபவம் உண்டு. ஆண் குழந்தை கையை பிடித்துக்கொண்டு அப்பா சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை, வா தாண்டி விடலாம், நான் பக்கத்தில் இருக்கிறேன், வா தாண்டி விடலாம். தேவையில் தேவையில்லாத நினைவுகள்லாம் வரக்கூடிய வயசு தான். எதிரில் இருக்கக்கூடிய பெண்களை கண் பார்த்து பேச முடியாமல் நம் பார்வை வேறு எங்கெல்லாமோ போகும். இது சாதாரணம், தாண்டி விடலாமா? உறுதியாக பக்கத்தில் நின்று குழந்தை காதில் மட்டுமல்ல மனதில் கேட்கும்படி சொல்லக்கூடிய ஒரு தந்தை வேண்டும். மனதில் பெண் குழந்தைக்கு சொல்ல வேண்டிய அம்மா பக்கத்தில். அப்பாவுக்கு எல்லா அனுபவங்களும் இருக்கிறது. ஒரு மகனாக இருந்த அனுபவம், ஒரு சகோதரனாக இருந்த அனுபவம், ஒரு வாழ்க்கை துணையாக இருந்த அனுபவம், எல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்பாவுக்கு பெண்ணாக இருந்த அனுபவம் கிடையாது. இந்த 13லிருந்து 15, 16, 17 வயதை தாண்டும் பொழுது குழந்தைகள் கையை பிடித்துக்கொள்ள ஒரு ஆசிரியர் கிடைத்தாலும் சரி, தாய் தகப்பன் கிடைத்தாலும் சரி, நாம் வெளியே சொல்ல கூச்சப்படக்கூடிய, அச்சப்படக்கூடிய விஷயங்களை தாண்டி குழந்தைகளை கொண்டு வந்து விடலாம். அந்த தகப்பனிடம் நான் அதுதான் சொன்னேன். குழந்தையை கூட்டிக் கொண்டு வந்திருப்பார் என்று நம்புகிறேன். இது இன்று நேற்று வந்ததல்லப்பா, மனிதனம் தோன்றிய காலத்தில் இருக்கிறது. இதை மிக எல்லாவற்றையும் பூதக்கண்ணாடி வைத்து பார்ப்பது என்பதை ஒரு கொள்கையாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு புழு ஊர்ந்து போவது கூட ஏதோ டைனோசார் போலத்தான் தோன்றும். ஆமாம் ஆமாம்மா, நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள், அதாவது உங்களுடைய ஆரம்ப காலங்களில் குடும்ப கட்டமைப்பு என்பதே உங்களை அப்படியே கட்டமைத்து விட்டது என்ற விடயத்தை உண்மையிலேயே. ஆனால் இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கின்றது, அந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களில் தலைமை வகிக்கின்ற அந்த பெண்ணுக்குரிய மன உறுதி எப்படி இருக்க வேண்டும், அவர் முகம் கொடுக்கின்ற அந்த சவால்களிலிருந்து அவற்றை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டும். காரணம், வடக்கு கிழக்கு பகுதிகளாக இருக்கட்டும் அல்லது ஏனைய பகுதிகளாக இருக்கட்டும், இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இன்று அதிகரித்து விட்டது. காரணம், இதற்கு அவர்களுடைய துணை இல்லாமல் போவது என்பது, ஒருவேளை அவர் மரணித்திருக்கலாம், அதற்கு அப்பால் இந்த டிவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய விவாகரத்து பிரச்சனை இங்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக காணப்படுகின்றது. அதனால் இன்று நிறைய இடங்களில் பெண்கள் தலைமை தாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். ஆக இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு நீங்கள் சொல்ல வருவது என்ன? இந்த பெண் தலைமைத்துவம் என்பது ஏதோ 2023 சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இன்றளவும் அவரவர் வீட்டில் போய் பார்த்தால் பெண் தலைமைத்துவம் தான். எந்த இடங்களில் அப்பா விலகிக் கொள்கிறார் என்று பார்த்தோம் என்றால் அம்மா அந்த இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய இடங்கள் தான். ஆனால் இதில் புரிதல் இருக்கிறது. பெண் தலைமைத்துவம் என்று வரும்பொழுது சமுதாயத்தின் பார்வை கண்டிப்பாக மாற வேண்டும்.
ஒரு காரை ஒரு பெண் ஓட்டிக்கொண்டு செல்கிறார், ஒரு ஸ்கூட்டரை பெண் ஓட்டிக்கொண்டு செல்கிறார் என்று சொல்லும்போது அருகில் வரக்கூடிய ஆண்கள் இந்த பெண் என்ன அவசரமோ அவளுக்கு தெரியாது, வீட்டில் குழந்தையை விட்டு வந்திருக்கலாம், அல்லது உடல் நோய்பட்டிருக்கக்கூடிய தாயை விட்டு வந்திருக்கலாம், வேகமாக அவள் ஓட்டும்போது இவர்களோடு பந்தயத்தில் அவள் இல்லவே இல்லை, இவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு அவள் ஓட்டவே இல்லை. அவள் கண் முழுவதும் அந்த பாதையில் இருக்கிறது, வீடு சென்று அடைய வேண்டும் இருக்கிறது, பொறுப்புகளை நோக்கி இருக்கிறது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய ஆண்கள் பார்வையில் அவள் ஒரு பெண் தங்களை விட விரைவாக போகிறாள் என்றுதான் தோன்றுகிறதே தவிர, ஒரு மனித உயிர் தன்னுடைய பொறுப்புகளை என்னை விட வேகமாக செய்ய வேண்டிய ஒரு காரணத்துக்காக இங்கேயும் கல்விதான் வரும், வேறு எதுவுமே வராது, இங்கேயும் கல்விதான் திரும்பி வரும். இது என்னுடன் இருக்கக்கூடியது பெண் உருவத்தில் வார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உயிர், பக்கத்தில் இருப்பது ஆண் உயிர் உருவத்தில் வார்க்கப்பட்டிருக்கக்கூடிய உயிர். உயிர்களாக இவர் 2 பேருக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. உருவத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு உயிரில் ஒரு நாளும் கிடையாது. இதுதான் கல்வி சொல்லிக் கொடுக்கணும். தலைமை பொறுப்பு என்று ஏற்றுக்கொண்டாகிவிட்டது பெண், பெண்ணும் கிடையாது, ஆணும் கிடையாது. நீங்கள் பெண் தலைமை பொறுப்பு என்று அதை குறிப்பிட வேண்டிய தேவையே இல்லை. யோசித்து பாருங்கள், காவல்துறையில் மிகப்பெரிய அதிகாரியாக ஒரு பெண் இருக்கிறார். ஊருக்குள் ஒரு கலவரம் நடக்கிறது. ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகளோடு ஒரு பேட்டி கண்டவர் இதே போன்ற அந்த கேள்வியை பயன்படுத்தினார். நீங்கள் ஒரு கலவரம் நடக்கும் பொழுது யூ ஆர் அ வுமன் அண்ட் யூ ஆர் அன் ஐஜி ஆஃப் போலீஸ், இதை எப்படி கையாள்வீர்கள்? அந்த பெண் சொன்ன பதில் மிகவும் அழகாக இருந்தது. ஐ வில் டேக்கிள் இட் ஒன்லி ஆஸ் அன் ஐஜி ஆஃப் போலீஸ், நாட் அஸ் அ வுமன். ஒரு பெண்ணாக நான் அங்கே போக மாட்டேன், என் பொறுப்பு எனக்கு முன்னால் செல்லும். அந்த அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடைக்கு வேறுபாடு கிடையாது. அதை போலத்தான் தலைமை என்று ஏற்றுக்கொண்டாகிவிட்ட பின்பு அதில் பெண் தலைமை ஆண் தலைமை என்று வேறுபாடு பார்ப்பது புரிதலின்மை, பக்குவமின்மை, வேறொன்றுமே இல்லை. தலைமை பொறுப்பில் யார் இருந்தாலும் தலைமையாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு விவாகரத்து என்று ஒன்றை இடையில் கொண்டு வந்தால் கூட, விவாகரத்து இல்லாமல் நடக்கக்கூடிய குடும்பங்களிலும் என் யானை கூட்டத்தில் கூட 50 வயதாகிய பெண் யானை தான் முன்னால் செல்லும். அது பல வறட்சிகளை பார்த்திருக்கிறது, பல பெருவெள்ளங்களை பார்த்திருக்கிறது, பல தடுமாற்றங்களை பார்த்திருக்கிறது. அப்பொழுது பிறந்த குட்டிகளை நடுவில் வைத்து, இளம் பெண்களை நடுவில் வைத்து, மற்ற முதிய பெண்களை வைத்துக்கொண்டு யூ கால் இட் அ மேட்ரியாக் என்று சொல்வோம், பெண் தலைமை என்ற வார்த்தை. அது பலதையும் பார்த்திருக்கிறது. தலைமை என்பதில் ஆணும் பெண்ணும் கிடையாது. தலைவி தலைவன் என்று சொல்வதில் வேணால் நீங்கள் ஆணையும் பெண்ணையும் பிரிக்கலாம். தலைமை இஸ் அ ஜெண்டர் ஃப்ரீ வேர்ட். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்படி பார்ப்பதை நிறுத்திவிடக்கூடிய காலத்துக்கு வந்தாகிவிட்டோம். குடும்பத்தை நடத்தி செல்வது ஒரு பெண். தலைமை பொறுப்பில் வந்த பிறகு அதில் ஆண் என்ன பெண் என்ன? ஓட்டக்கூடிய வண்டிக்கு தெரியுமா ஓட்டுவது ஆணா பெண்ணா என்று? விண்வெளிக்கு போகக்கூடிய அந்த பெரிய ராக்கெட்டை உருவாக்கும் பொழுது ஆண் விஞ்ஞானி பெண் விஞ்ஞானி என்று பார்க்கிறோம். இல்லையே, அறிவு சார்ந்த விஷயம் அல்லவா? தலைமை பொறுப்பில் ஒரு பெண் செய்கிறாள், இன்னொருத்தர் ஆண் செய்கிறான், அவ்வளவுதான். தலைமை தான். அந்த உறுதியை கொடுக்க வேண்டும். வாழ்க்கையை வாய்ப்பாக பார்க்க வேண்டும் என்று மிக அருமையான ஒரு விடயத்தை இந்த குறுகிய நேர்காணலின் ஊடாக எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். ஆமாம், உண்மையிலேயே சமூக கட்டமைப்பு என்பதில் பல்வேறு சவால்கள், விமர்சனங்கள் என்பவற்றுக்கு ஒவ்வொருவரும் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனாலும் அவற்றை இவர் கடந்து வர வேண்டும் என்பதை, அந்த பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனை வெளியில், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வெளியிலிருந்து தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு விடயத்தையே அவர் எங்களுக்கு மிக ஆணித்தனமாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இளம் தலைமுறையினர் தங்களுடைய சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு மிக அருமையான பதில்களை எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். உண்மையிலேயே நன்றி அம்மா. உங்களுடைய கேள்விகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் நான் கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும். பல நேரங்களில் என்னுடைய எண்ணங்கள் பதில்களாக மாறுவதற்கு கேள்விகள் காரணம். இவையெல்லாம் என்னுடைய எண்ணங்கள், இதெல்லாம் என்னை பற்றிய சில முடிவுகள், இது எனக்குள்ளேயே தங்கியிருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் கேள்விகள் மட்டும்தான் வெளியே கொண்டு வந்தன. ஒருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விதை விருட்சமாவதற்கு கண்டிப்பாக மண் தேவைப்படுகிறது. உங்கள் கேள்விகள் எல்லாம் நான் வளரக்கூடிய மண்ணாக இருந்தது. மிகப்பெரிய நன்றி. வணக்கம்.